வணக்கம் பாவை சுடிகளை. இலவச வாரத்தில் உள்ள டெஸ்ட் நம்பர் 2க்கான விடைகளை பார்க்கலாம். முதல்ல பொது தமிழ்ல வினாயன் 1க்கான விடை பார்க்கலாம். வினாயன் 1 பொருத்துக கலை சொற்களை பொருத்த சொல்லியிருக்காங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். பாரடாக்ஸ் அப்படின்னா முரண்படு மெய்மை. ஆக்சிமோரன் அப்படின்னா சொல்முரண். ஆன்டிதீசிஸ் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் எதிரிணை இசைவு. அனலாகி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் இணைமுப்பு. எல்லாமே நேருக்கு நேர் பொருந்தி உள்ளது. அப்ப விடை 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கக்கூடியது எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. வினாயன் 1க்கான விடை செகண்ட் ஆப்ஷன் பி. அடுத்த வினா பார்க்கலாம். வினாயன் 2 வினையுக்கி என்னும் பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்க. வினையுக்கி ஒவ்வொரு கலை சொல்லுக்கான பொருளை முதல்ல பார்க்கலாம். கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வேதி உரங்கள். வேதி உரங்கள். வேதி உரங்கள். ரூட் நோட்ஸ் வேர் முடிச்சுகள். வேர் முடிச்சுகள். வேர் முடிச்சுகள். அடுத்து இன்சுலின் கணைய சிறப்பு நீர். கணைய சிறப்பு நீர். கேட்டலிஸ்ட் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையூக்கி. வினாயன் 2க்கான விடை பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் கேட்டலிஸ்ட். அடுத்த வினா வினாயன் 3 சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்த. படியெடுத்தல். டிரான்ஸ்கிரிப்ட். முதல்லயே நமக்கான விடை இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ட் என்ன சரியான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா படியெடுத்தல். அடுத்த ஆப்ஷன் பாருங்க. டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல். டிரான்ஸ்ஃபர் என்றால் மாறுதல் என்று பொருள். டெலிமெட்ரி என்றால் தொலை அளவியல் என்று பொருள். தொலை அளவியல் என்று பொருள். அடுத்து டெலிகிராஃப் என்றால் தொலைவரி என்று பொருள். தொலைவரி என்று பொருள். அடுத்த வினாயன் 3க்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா 4 ஆழ அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் தோழியே நிதியும் கிழவனும் நேர்படினும் தத்தம் வினையின் பயனை பயன். இந்த பாடலை பாடியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார். மூதுரையில இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். பாஸ்கலுக்கு முன்பே அவர் அறிவியல் கருத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது படியளவு நீரை முகந்தாலும் அதனுடைய அளவை நாம் சுருக்க முடியாது என்ற கருத்தை அழகாக பதிவு செய்துள்ளார். இந்த அறிவியல் கருத்து பாஸ்கல் சொல்லியிருப்பாரு இல்லையா, அதே கருத்து தான். அதாவது நீரினுடைய அந்த கொள்ளளவை சுருக்க முடியாது, நீர்ம பொருள்களுடைய கொள்ளளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை பாஸ்கல் என்ற அறிவியல் அறிஞருக்கு முன்னதாகவே நம்முடைய ஔவையார் தமிழ் பாடல் வழியாக கூறியுள்ளார். அதுல பார்த்தோம். அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா தோழியே நிதியும் கிழவனும் நேர்படினும் தத்தம் வினையின் பயனே பயன் என்று பாடி முடித்திருப்பார். அதாவது பெரும் செல்வமும் நல்ல கணவனும் அமைந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய வினையின் பயனே மிகுந்து நிற்கும். அதாவது அவளுடைய வினைப்பயன் என்னவோ அந்த அளவுதான் அந்த செல்வத்தினாலும் அந்த கணவன் மூலமாகவும் அவளுக்கு நன்மை கிடைக்கும், பயன் கிடைக்கும் என்ற கருத்தை ஔவையார் இதில் பாடியிருப்பார். வினாயன் 4க்கான விடை ஔவையார். மூதுரையில இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. மூதுரையில இடம்பெற்றுள்ள ஒரு பாடல். அடுத்தது நாடி அப்படின்னா ஒரு அளக்கக்கூடிய முகத்தொல் அளவு பொருள். அடுத்தது பார்க்கலாம். வினாயன் 5 கலை கல்வி ஆகிய இரண்டிற்கும் உரிய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கலை அப்படின்னா கல் கூட்டல் ஐ. அதே போல கல்வி அப்படின்னு பார்த்தோம் என்றால் கல் கூட்டல் வி. ரெண்டுக்கான வேர்ச்சொல் ரெண்டுமே என்ன அப்படின்னா ரெண்டுமே கல் கூட்டல் கல் கூட்டல் இரண்டுமே தொழிற்பெயர்கள். தொழிற்பெயர்ல ஐ விகுதியில வந்திருக்கு, வி விகுதியில வந்திருக்கு. நம்ம தொழிற்பெயர்கள் பார்த்திருக்கோம். ஒரே வினையடி பல்வேறு விகுதிகளை ஏற்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது போலதான்
இங்க வெவ்வேறு விகுதிகளை ஏற்றுள்ளது. ஆனா ஒரே மாதிரியான வேர்ச்சொல் தான், ஒரே வினையடி தான் கல். வினா எண் 5க்கான விடை செகண்ட் ஆப்ஷன் பி. அடுத்து வினா எண் 6, தாமரையாட்டி என்னும் சொல்லின் பெண்பால் விகுதியாக எடுத்தாளப்பட்டுள்ள சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தாமரையாட்டி, தாமரை கூட்டல் ஆட்டி தான் பிரிக்கணும். தாமரை போன்ற பெண்ணானவளை என்ற பொருளை சொல்லியிருக்காங்க. உயிரும் உயிரும் ஒன்றாது, சரிங்களா? ஈ ஐவழி எவ்வும் என்ற புணர்ச்சி விதியின்படி, சரிங்களா, உடம்படு மெய்ப்புணர்ச்சியின்படி யகர ஒற்று இந்த இடத்துல வருது. உடலோடு உயிர் ஒன்றிதான் தாமரையாட்டி அப்படின்னு வந்திருக்கும். இந்த ஆட்டி என்ற சொல் பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு விகுதி. ஆள் அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னா பெண்பால் விகுதின்னு தெரியும். அதோட டீங்கிற ஒரு பின்னொட்டும் சேர்ந்து ஆட்டி என்ற விகுதி பெண்பாலை குறிக்கிறது. அப்ப வினா எண் 6க்கான சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்த் ஆப்ஷன் டி. அடுத்த வினா பார்க்கலாம். வினா எண் 7, சரியாக பிரிக்கப்பட்டுள்ள இணையை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சொற்களையும் சேர்த்து அல்லது பிரித்து பார்த்தோம் என்றால் இதற்கு சரியான விடை கிடைக்கும். வான் குட்டல் நதி வானதி. வான் குட்டல் நதி என்பதுதான் வானதி. நகர நகர புணர்ச்சியின் அடிப்படையில இந்த தன்னகரம் நகர நகர புணர்ச்சியின் அடிப்படையிலையும் இந்த நகரம் தெரிந்து வான் குட்டல் நதி வானதின்னு மாறி இருக்கும். அடுத்த இது பாருங்க, தமிழனங்கே, தமிழாகிய தெய்வமே அல்லது பெண்ணை, தமிழ் கூட்டல் அணங்கு கூட்டல், அதையும் பிரிக்கலாம் ஏ அப்படின்னு. தமிழ் அணங்கு பெண் அல்லது தெய்வம், ஏங்கிறது ஏகாரம் தேற்ற பொருள்ல அழுத்த பொருள்ல பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ் அணங்கு, தமிழ் நங்கேன்னு கொடுத்திருக்காங்க, அப்ப இது தவறு. அடுத்து பொருட்டன்றி, இதை எப்படி பிரிக்கலாம்? பொருட்டு கூட்டல் அன்றி என்று பிரிக்க வேண்டும். ஆனா பொருள் அன்றுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம இதை சேர்த்து பார்த்தோம் என்றால் பொருள் கூட்டல் அன்று உடலோடு உயிர் ஒன்றி பொருளன்று என்று கிடைக்கும். பொருளன்று என்று வரும். அடுத்தது குறுகும் உண்டு, இதை பிரித்து பார்த்தோம் என்றால் குறுகும் கூட்டல் உண்டு என்று பிரிக்கலாம். குறுகுண்டு அப்படிங்கிறத குறுகு கூட்டல் உண்டு. பாரு, உயிர் தொடர் குற்றியலுகரம் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், இக்கு கூட்டல் ஊழ உள்ள உகரம் கொடுகிறது, உடலோடு உயிர் ஒன்றி குறுகுண்டு என்று வரும். குறுகுண்டு என்று வரும். சரியாக பிரிக்கப்பட்டுள்ள இணை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. வினா எண் 7க்கான விடை ஆப்ஷன் ஏ. வினா எண் 8 பார்க்கலாம். வேர்ச்சொல் தருக கேண்மை. கேண்மைங்கிறது ஒரு தொழிற்பெயர் இல்லையா? கீழ் கூட்டல் மை என்று பிரிப்போம். மை விகுதி உள்ள ஒரு தொழிற்பெயர். வேர்ச்சொல்ல பாருங்க கீழ் அப்படின்னு இருக்கு. வினா எண் 8க்கான விடை என்ன அப்படின்னா சி. கீழ் என்றால் உறவு, நட்பு, செவியால் கேட்டல், செவியால் கேட்டல், செவி மட்டும் சொல்லுவோம் இல்லையா? வினவுதல் சொல்லலாம். வினவுதல், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கும். எப்படி இது கேண்மையா மாறிச்சு அப்படின்னு நம்ம புணர்ச்சி விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா லகர லகர புணர்ச்சி. லகர லகர புணர்ச்சியில என்ன ஆகும்? மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா, லகர லகர புணர்ச்சியில மெல்லினம் வந்துச்சுன்னா இந்த லகரம் என்ன ஆகும்? நகரமாகவும், சரிங்களா, வகர லகரம் ரன்னகரமாகவும், பொது லகரம் தன்னகரமாகவும் மாறும். தன்னகர ஒற்றுகளாக மாறும் இல்லையா? அதே போலதான் இங்க மாறி இருக்கு. ஏழு கூட்டல்மை. இது வல்லினம் வந்திருந்துச்சு அப்படின்னா இங்க மைங்கிறது மெல்லினத்துல இருக்கு, அதனால என்னது இந்த பொதுலகம் இன்னாக மாறி ஏன் கூட்டல்மைன்னு மாறிச்சு. ஏன் கூட்டல்மை எண்ணெய் அப்படின்னு மாறிச்சு. ஒருவேளை வல்லினம் வரக்கூடிய ஏதோ ஒரு விகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆயிடும்? தெரிஞ்சிடும். இப்ப எடுத்துக்காட்டு கீழ் குட்டல் தல். இப்ப பாத்தீங்கன்னா வல்லினத்துல வரக்கூடிய ஒரு விகுதி. வல்லினம் வந்துச்சுன்னா
வகர லகரமா இருந்துச்சுன்னா சரிங்களா, வள்ளின ரகர ஒற்றாகவும், பொது லகரமா இருந்துச்சுன்னா இதனுடைய இன எழுத்தான இட்டாகவும் மாறும். இப்ப கேள் குட்டல்கள் இழுங்கிறது என்ன ஆயிரும், இட்டாயிரும். கேள் குட்டல்கள் கேட்டல். இந்த டா தகரம் என்ன ஆகும், டாவா தெரிஞ்சிடும். கேட்டல் தகரத்தை தகர நகர புணர்ச்சி அடிப்படையில் புரிஞ்சிடும். கேட்டல். இப்படிதான் ஏன்மைங்கிற கேள் குட்டல் மையன்னு பிரிஞ்சிருக்கும். வேற்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ. வினாயன் 8க்கான விடை சி. வினாயன் 9 பார்க்கலாம். நட்பு கொள்ளும் முன் ஆராய வேண்டியன என்று வள்ளுவர் உரைப்பனவற்றில் பொருத்தமானவை எது? பொருத்தமானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப திருக்குறளை ஞாபகப்படுத்தணும்னா அதுக்கான விடை கிடைக்கும். என்ன சொல்லியிருக்காரு, குணமும் குடியும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. அப்ப ஒருவனுடன் நட்பு கொள்றதுக்கு முன்னாடி அவனுடைய குணம் என்ன, அவனுடைய குடி அதனுடைய பிறப்பு என்ன, அவனுடைய செயல்களுடைய குற்றம் நிறைகுறைகள் என்ன, அவனை சுற்றியுள்ள சுற்றத்தார் இவங்க எல்லாரையும் பற்றி அறிந்து பின்பு நட்பு கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் சொல்றாரு. அப்ப இதுக்கு பொருத்தமான விடை 4th ஆப்ஷன் டி. 9க்கான விடை 4th ஆப்ஷன் டி. அடுத்தது பார்க்கலாம். வினாயன் 10. வாதி, அதாவது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா கலைச்சொல் கேட்டிருக்காங்க. வாதி அப்படின்னா பிளைன்டிஃப், சாட்டுரை, அஃபிடேவிட், அலிகேஷன், ஆணையுறுதி ஆவணம், அஃபிடேவிட், அதிகார எல்லை, ஜூரிஸ்டிக்ஷன். பொருத்தணும் அப்படின்னா 1 3 2 4 1 3 2 4 ஆப்ஷன் பில இருக்கு. வினாயன் 10க்கான விடை 2nd ஆப்ஷன். அடுத்தது பார்க்கலாம். 11. தள்ளுதல், தோண்டுதல், ஆழ்ந்து காணுதல், ஆராய்தல் என்பது கல்வி, கலை ஆகிய இரண்டிற்கும் அடிப்படையாக அமைந்த பண்புகளாகும். வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குவதற்கு மேற்கொள்ளத்தக்க மாறுதல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த வாக்கியம் பிழையாக இருக்கு. என்ன பிழையாக இருக்கு பாருங்க, ஏகப்பட்ட எழுவாய்கள் கொடுத்திருக்காங்க தொழிற்பெயர்ல. தள்ளுதல், தோண்டுதல், ஆழ்ந்து காணுதல், ஆராய்தல், இதெல்லாம் நிறைய எழுவாய்கள் தொழிற்பெயர்ல கொடுத்திருக்காங்க. என்பது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்பது ஒருமையை குறிக்கக்கூடிய சொல். அந்த சொல் என்னது, ஒருமை சொல். அது எப்படி வந்திருக்கணும், என்பதுங்கிறதுக்கு பதிலாக என்பன அப்படின்னு வந்திருக்கும். என்பன அப்படின்னு வந்திருக்கணும். என்பதுங்கிறது இந்த வாக்கியத்துல உள்ள ஒரு பிழை. அப்ப அது திருத்தணும்னா சரியா இருக்கும். அது மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, காற்புள்ளிகளை நீக்கி இடைக்கோடு விடுதல் வேண்டும் செய்றாங்க. கிடையாது, என்பது என்னும் சொல்லை என்பன என மாற்றுறது சரியா இருக்கும். சரிங்களா? மற்றதெல்லாம் நமக்கு பண்புகளாகும், பண்பாகும் என மாற்றுறது. பண்புகள்ங்கிறது பண்மையில தான் கொடுத்திருக்காங்க. இதுல ஒண்ணு என்பனவற்றேன்னு சொல்லக்கூடாது. என்பனங்கிறது தான் பண்மையை குறிக்கக்கூடிய சொல். இது எல்லாமே வராது. வினாயன் 11க்கான விடை 2nd ஆப்ஷன் பி. அடுத்து பார்க்கலாம். அவனழிவோல் அப்படிங்கிற சொல்ல பிரிக்கக்கூடிய முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 12ல பார்க்கலாமா. அவன் கூட்டல் அலி கூட்டல் பூ. அவன் கூட்டல் அலி கூட்டல் ஊழ். அலி அப்படின்னா கருணைன்னு அர்த்தம். இது சேர்த்து பார்த்து அந்த சொல்லு வருதான்னு பார்க்கலாமா. உடலோடு உயிர் ஒன்றுவது இயல்பு. அவனழி, நான் வந்திருக்கோம். அவனழி போல், அந்த மாதிரி ஒரு சொல்லி எங்க பிரிச்சிருக்காங்க. அவனழி போல் இருக்கு, 2nd ஆப்ஷன்ல இருக்கு. 12க்கான விடை டி. அவன் கூட்டல் அலி கூட்டல் போல். அடுத்து வினாயன் 13. 96 எண்ணுப்பெயர் புணர்ச்சி அடிப்படையில பிரிக்கும் முறை கேட்டிருக்காங்க. 96 எப்படி பிரிக்கணும். 90 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே இது 9 10 அப்படிங்கிற சொல்லுக்கு எண்ணுப்பெயர் புணர்ச்சியில ஒரு சிறப்பு விதி இருக்கு இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம். அப்ப 96 எப்படி பிரிக்கலாம்.
அது பிரிச்சோம் அப்படின்னா 9 கூட்டல் 10 கூட்டல் 6. சரிங்களா? அப்ப இந்த 9 அப்படிங்கிற சொல்லுக்கு புணர்ச்சி விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 9க்கு அடுத்து என்ன சொல்லிருக்கு? 1 இருந்துச்சுன்னா 10, 10 இருந்துச்சுன்னா 100, 100 இருந்துச்சுன்னா 1000. இந்த மாதிரி 10 மடங்குகளாக 10னுடைய மடங்குகளாக அப்படி போடும். 9ல அதே மாதிரி மாத்திரம் 10ங்கிறது 100 என்று தெரியும். 9ல கடைசியில உள்ள ஈற்றில் உள்ள பது அப்படிங்கிற அந்த ஈற்றில் உள்ள 2 உயிர்மெய்கள் படும். அடுத்து இந்த 9ல உள்ள முதல்ல இருக்கு இல்லையா உகரம், இந்த உகரம் தகர ஒற்று ஏறி தோ என்று மாறும். இந்த நகர ஒற்று என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணு தன்னகர ஒற்றாகவோ அல்லது பொதுநகர ஒற்றாகவோ தெரியும். அப்ப இங்க பொதுநகர ஒற்றா தெரியுமான்னு கேட்டா கிடையாது, தன்னகர ஒற்றாக தெரியும். 100 கூட்டல் 6 இப்படி மாறி இருக்கும் என்ன பெயர் புணர்ச்சிப்படி. அடுத்து இங்கே 100 கூட்டல் 6 நெடில் தொடர் குற்றி எழுகரம் இல்லையா? அப்ப தனி குறில் முன் நெடில் தொடர் குற்றி எழுகரங்கள்ல உயிர் தொடர் நெடில் தொடர் குற்றி எழுகரங்கள்ல அந்த ஒற்றுகள் என்னது இரட்டித்து புணரும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். 100 கூட்டல் 6 அப்படின்னு மாறும் அப்படின்னு இருக்கும். அடுத்து இதை பாருங்க, வன்தொடர் குற்றி எழுதுறோம். உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்ப இற்று குட்டல் ஊழ உயிர் வந்ததுனால உகரம் கட்டு 100 ஆவாமல். அப்ப இது நகர நகர புணர்ச்சியின் அடிப்படையில நகரமாகவே மாறிடும், தன்னகரமாக. அப்ப அந்த சொல்ல எப்படி இருக்கும்? 96 என்று மாறும். இது 9 அப்படிங்கிற எண்ணுக்கான தனியா ஒரு 2 பெயர் புணர்ச்சி. சரிங்களா? இது போல 10க்கு இருக்கு. 1 முதல் 8 ஒரு பொதுவான விதிமுறைகளுக்கு உட்பட்டு 2 பெயர் புணர்ச்சி இருக்கும். 9க்கு தனியா ஒரு 2 பெயர் புணர்ச்சியும் 10க்கு தனியாக சில விதிமுறைகளும் இருக்கும். அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா எண்ணு பெயர் புணர்ச்சி அடிப்படையில பிரிக்கணும். எண்ணு பெயர் புணர்ச்சி அடிப்படையில பிரிக்கும் பொழுது 96 எப்படி பிரிக்கணும்? 9 கூட்டல் 10 கூட்டல் 6 என்றுதான் பிரிக்க வேண்டும். வினாயன் 13க்கான விடை டி. அடுத்து இது இந்த நகரம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 இருக்கும் பொழுது இந்த தொண்ணுங்கிறது தொல் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். வினாயன் 14 ஒரு பொருள் தரும் பல சொல்லை தேர்வு. செல்வம் அப்படிங்கிற சொல்லுக்கான இது கேட்டிருக்காங்க. செல்வம்ங்கிற செல்லுக்கு என்னென்ன பொருளா இருக்கு? செல்வம்னா தெரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம், வெறுக்கைன்னு சொல்லி சொல்லலாம், ஆக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், மாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம், பணம் என்று சொல்லலாம். பார்க்கலாமா? தெரு என்று சொல்லலாம். நொடை அப்படின்னு சொல்ல முடியாது. நொடை அப்படின்னா விலை என்று பொருள். ஆக்கம் என்று சொல்லலாம், ஆனா துகின்னு சொல்ல முடியாது. துகிர்னா என்னது? பவளம் என்று பொருள். வெறுக்கை என்று கூறலாம். அதே போல மாடு என்று சொல்லலாம். பணம் என்று சொல்லலாம். துகிர் என்று சொல்ல முடியாது. துகிர்னா பவளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப ஒரு பொருள் தரும் பல சொல். செல்வம்ங்கிற சொல்லுக்கு என்னென்ன பல சொல்லு இருக்கு? வெறுக்கை, மாடு என்று இருக்கு. வினாயன் 14க்கான விடை சி. அடுத்தது வினா பார்க்கலாம். வினாயன் 15 சொல் பொருள் பொறுத்து சொல்லியிருக்காங்க. போல என்றால் விளக்க, மாடு என்றால் தக்கம், சூடு என்றால் நெல்லரிக்கட்டு, கடறு என்றால் காடு என்று பொருள். அப்ப நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா 1, 4, 3, 2. இதுக்கேற்ற விடை எங்க இருக்கு? 1, 4, 3, 2. ஆப்ஷன் ஏ. 15க்கான விடை ஆப்ஷன் ஏ. வினாயன் 16 பார்க்கலாம்.
அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்துல நிரப்ப சொல்லியிருக்காங்க. படகு என்பது எந்த இடத்துல பொருந்தும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப திராவிட மொழி குடும்பங்களுடைய அந்த மொத்த லிஸ்டும் மொத்த பட்டியலும் நமக்கு தெரிஞ்சாதான் இது எதுல பொருந்தும் அப்படிங்கிறத தெரியும். தென் திராவிட மொழிகள்ல பார்த்தோம் அப்படின்னா எது எதுலாம் இருக்கும்? தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, குடகு, இந்த மாதிரி போகும். ஸோ இதுல நமக்கு கடைசியில பார்த்தா என்னதான் இருக்கும்? படகா அல்லது படகு என்பதும் தென் திராவிட மொழிகள்ல வரக்கூடிய ஒரு மொழி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா தென் திராவிட மொழி. படகு அல்லது படகா அப்படிங்கிறது தென் திராவிட மொழி குடும்பத்துல வரக்கூடிய ஒரு சொல்லு. அடுத்து பார்க்கலாம். 17 பொருந்தாத வினை சொல்லை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன வினை சொல்லு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே உருட்ட வைத்தான், உருட்டினான், உருட்ட செய்தான், உருண்டான். எல்லா சொற்களுமே பிறவினை சொற்களும் தன்வினை சொற்களுமாக இருக்கு. உருட்ட வைத்தான் பிறவினை சொல், உருட்டினான் பிறவினை சொல், உருட்ட செய்தான் பிறவினை சொல். ஏன்னா இங்க வை சரிங்களா, இங்க செய் அப்படிங்கிற மாதிரியான சொற்கள் வந்திருக்கு. உருட்டினான் அப்படிங்கிறது உருண்டான் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிரில் வந்துட்டு, அதாவது இது பாருங்க உருண்டான், இது தன்வினை சொல். இந்த தன்வினையில இந்த மெல்லினம் என்ன ஆயிடுச்சு? மெல்லினம் வல்லினமாக வரும் பொழுது என்ன ஆகும்? பிறவினை சொல்லாக மாறும். இப்ப இன்னும் இட்டா மாறிடுச்சு அப்படிதான் என்னது, அதுக்கு அடுத்து ரெட்டிச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் என்னது? பிறவினை சொற்கள். இதுவும் பிறவினை சொல், இதுவும் என்னது? பிறவினை சொல். அப்ப பொருந்தாத வினை சொல் அப்படின்னு பார்த்தோம்னா உருண்டான்ங்கிறது மட்டும் தன்வினை சொல்லாக இருக்கு. இப்ப வினாயின் 17க்கான விடை டி. அடுத்த வினா பார்க்கலாம். சரியான நிறுத்த குறியிட்ட தொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான். பார்க்கலாமா? கண்ணன் முகமதுவை நோக்கி, அவ சொன்ன கூற்ற அப்படியே சொல்லியிருக்காங்க. இரட்டை மேற்கோள் குறிக்கல சொல்லுவேன். ஒருத்தருடைய கூற்று அப்படியே சொல்றோம் அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி. இந்த இரட்டை மேற்கோள் குறிக்கு முன்னாடி எப்பவுமே என்னது, ஒரு எச்ச சொல்லி இருந்துச்சு அப்படின்னா கார் புள்ளி இட வேண்டும். கடைசியில முடியல முற்றுப்புள்ளி இட்டாங்க. சரியான நிறுத்தல் குறினா இதுதான். இந்த இடத்துல பாருங்க, கண்ணன் முகமதுவே நோக்கி. ஒருவேளை பொருட்களை என்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கார் புள்ளி இடலாம். நீங்க பாருங்க, கண்ணன் முகமது அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா தான் நம்ம அந்த கார் புள்ளி இடும். முகமதுவே நோக்கின்னு சொல்லிட்டாங்க, அதனால இங்க பொருள் மயக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம கார்பிழை இட தேவையில்லை. அதே போல என்னது, ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள சொல்லக்கூடாது. ஒருத்தருடைய கூற்றை அப்படியே சொல்லும் பொழுது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள தான் சொல்லணும். அப்ப இங்க இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க என்னது, கார்பிழை இடம் இல்லை. இங்க பார்த்தோம்னா எந்த ஒரு அடையாள குறியீடும் இல்லாம வெறுமனே என்ன அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறியில கொடுத்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வியப்பு குறியில அந்த வாக்கியத்தை அவர் சொன்ன கூற்ற என்னது சுட்டி காட்டியிருக்காங்க. கடைசியில முற்றுப்புள்ளி இடல, ஒரு தொடர் முடியும் பொழுது அங்க முற்றுப்புள்ளி இடுவது வழக்கம். வினாயின் 18க்கு சரியான விடை ஆப்ஷன் இ. வினாயின் 19 பார்க்கலாம். பொறுத்துக. அயம் அப்படின்னா குதிரை என்று பொருள், கயம் என்றால் நீர்நிலை என்று பொருள், புயம் என்றால் தூள் என்று பொருள், ஆயம் என்றால் சுற்றம் என்று பொருள். அப்ப இதற்கான தெரிவு எதுன்னு பார்க்கலாமா? 2, 3, 1, 4, 2, 3, 1, 4. ஆப்ஷன் பி. வினாயின் 19க்கான விடை பி. அடுத்து வினாயின் 20 பார்க்கலாம். சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு. பார்க்கலாம். மலிவிழா என்றால் என்ன? மலிவிழா என்றால்
விழாக்கள் நிறைந்த என்று பொருள். ஆனா என்னன்னு கொடுத்திருக்காங்க, ஆரவார விழான்னு கொடுத்திருக்காங்க, தவறு. பழி விழா என்றால் திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா என்று பொருள். ஆனா என்னது, விழாக்கள் நிறைந்தன்னு கொடுத்திருக்காங்க, தவறு. கலிவிழா என்றால் எழுச்சி தரும் விழா. கலிவிழா என்றால் எழுச்சி தரும் விழா, சரியா இருக்கு. ஒளி விழா என்றால் ஆரவார விழா, சரிங்களா, ஆனா தவறா கொடுத்திருக்காங்க. அப்ப சரியாக பொருந்தியுள்ள இணை அப்படின்னு பார்த்தோம்னா சி. வினாயணி 20க்கான விடை சி. அடுத்த வினா பார்க்கலாம். 21. நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான். இத்தொடரை தன்வினை தொடராக மாற்ற சொல்லிட்டாங்க. அப்ப படிப்பித்தான் அப்படின்னு சொல்லல பி வி பி விகுதிகள் வரும், செய்வை பண்ணு அப்படின்னு சொற்கள் வரும் பொழுது அது பிறவினை சொல்லாக இருக்கும். இதை தன்வினை சொல்லாக மாற்ற சொல்லியிருக்காங்க. பாருங்க, நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்க வைத்தான். வை அப்ப பிறவினை சொல், பிறவினை தொடர். நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்குமாறு பண்ணினான். பண்ணு அப்படின்னு வந்திருக்கு, பிறவினை தொடர். நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்க செய்தான். செய், பிறவினை தொடர். நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தான். அவன் தான், நிலவன் தான் படித்தான். இதுதான் தன்வினை. ஒரு எழுவாய் அந்த செயலை தானே செய்யுது அப்படின்னா அது தன்வினை. அந்த எழுவாய் பிறரை கொண்டோ பிறருக்காகவோ ஒரு செயலை செய்யுது அப்படின்னா அது பிறவினை. எளிமையாக நம்ம கண்டறிவதற்கு தி தி விகுதிகளை வச்சிருப்பாங்க, அல்லது செய் வை பண்ணு போன்ற சொல்லுறுப்புகள் அதோட சேர்ந்து இருக்கும், சரிங்களா. துணை வினைகள் அதோட சேர்ந்து வரும். வினாயன் 21க்கான விடை 4th ஆப்ஷன் டி. அடுத்து பார்க்கலாம். முடிவிடை வினாயன் 22. முடிவிடை வேந்தர்கள் மட்டுமல்ல, குறுநில மன்னர்கள், வேளிர்கள் பலரும் கூட புலவர் பெருமக்களை ஊக்குவித்தனர். கவிதை பெருக்கெடுத்தது, தமிழ் மனம் கமழ்ந்தது. இவ்வுரை பகுதி பற்றிய முடிவுகள் 4 கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 2 ஓமை தொடர்கள் பயன்படுத்தி இருக்காங்களா? ஓமை தொடர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இல்ல மரபு தொடர்கள் எதுவும் இருக்கா? பாருங்க, கவிதை பெருக்கெடுத்தது, தமிழ் மனம் கமழ்ந்தது. கவிதைனா பெருக்கெடுக்கும், மனம்னா கமழ்ந்தது அப்படின்னு சொல்லணும். கவிதை பெருக்கெடுக்கும், அதாவது கவிதை ஊற்று போல பொங்கி வருவதைத்தான் பெருக்கெடுக்கிறது. வெள்ளம் போல கட்டற்று சரி அந்த கவிதை வருது அப்படிங்கிறது சொல்றாங்க. கவிதை பெருக்கெடுத்தது, மனம் கமழ்ந்தது. இப்ப இது மரபு, மரபு தொடர். ரெண்டுமே மரபு தொடர்கள். மரபு தொடர் தான் இதுல வந்திருக்கு, மற்ற எதுவும் வராது. வினாயன் 22க்கான விடை டி. ஓமை தொடர் கிடையாது. மரபு தொடரும் ஓமை தொடரும் இருக்கான்னு கேட்டா கிடையாது. பழமொழிகள் ஏதாவது 2 பழமொழிகள் வந்திருக்கான்னு கேட்டா கிடையாது. சரியான விடை 22க்கு செகண்ட் ஆப்ஷன் டி. வினாயன் 23 பார்க்கலாம். வினாயன் 23. பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான். இவ்வடியில் பாரதிதாசன் துயில்வோர் என்னும் சொன்னால் யாரை குறிப்பிடுகிறார் என்று கேட்கிறாரு. பத்திரிகையை பெண்ணாக உருவம் செய்து பாரதிதாசன் ஒரு பாடல் பாடியிருப்பார். அதுல இருந்துதான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான். இந்த பாடல் அடியில பாரிடை உலகத்தில் இடையே, துயில்வோர்னா இங்க உறங்குபவரை சொல்லணும். துயில்வோர்னா உறங்குபவரா அப்படின்னு கேட்டா உறங்குபவர் கிடையாது. இந்த உலகத்துல அறியாமையில் மூழ்கி கிடக்கக்கூடிய மக்களுக்கு அறிவு வெளிச்சத்தை தரக்கூடியது பத்திரிகையாகிய அந்த இதழ். அந்த இதழைத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப துயில்வோர் அப்படின்னா இங்க யார சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் அறியாமையில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள், எதுவும் அறியாதவர்கள், அவர்களைத்தான் இங்க பாரதிதாசன் துயில்வோர் என்று கூறியுள்ளார். துயில்வோர்னா உறங்குவோர் என்று பொருள் கிடையாது, அடங்கி இருப்போர் என்று பொருளும் கிடையாது, எழுச்சி வேண்டுவோர் என்றும் பொருள் கொள்ளக்கூடாது. துயில்வோர் என்று எதுவும் அறியாதவர்களை குறிப்பிடுகிறார். 23க்கான விடை ஆப்ஷன் டி. அடுத்தது பார்க்கலாம். பொருத்தமான வினையடையை தேர்வு செய்க. சங்க இலக்கியம் வாழ்க்கையை டேஸ் காட்டுகிறது. வினையடைனா என்னது?
வினை எச்சம். ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், வினையை பயனிலையாக கொண்டு முடிஞ்சிச்சுன்னா வினை எச்சம். இப்ப இங்க காட்டுகிறது அப்படிங்கிறது வினை முற்றுல இருக்கு. இதுக்கு முன்னாடி வரக்கூடிய எச்சத்தை பார்க்கணும். சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. இதுதான் சரியான பொருத்தமாக இருக்கும். சரிங்களா? குறிப்பு வினையெச்சம். காலத்தை காட்டுதா? கிடையாது. பண்பு மற்றும் உணர்வு அழகாக காட்டுகிறது. வினாயன் 24க்கான விடை ஆப்ஷன் ஏ சரியான பொருத்தம். அடுத்தது பார்க்கலாம். வினாயன் 25 பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும். இது யார் பாடியிருப்பா? நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று கூறியவர் யாரு அப்படின்னா கண்ணதாசன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமே இல்லாத நிலை வேண்டும் என்று பாடியிருப்பார். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிக விநாயகம். அடுத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. இது யார் பாடியது அப்படின்னா பாரதிதாசன். சரியான பொருத்தம். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும். விடை 2, 4, 1, 3, 2, 4, 1, 3. ஆப்ஷன் சி. 25க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கும். அடுத்து 26 வினாயன் 26 இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண். மண் என்றால் மண்ணுதல், நிலைத்து நிற்றல். அந்த சொல்லலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? மண் என்றால் இங்க என்ன சொல்றாங்க? அரசன். மண் என்றால் அரசன். மான் என்றால் விலங்கு. மண் என்றால் அரசன், மான் என்றால் ஒரு வகை விலங்கு சொல்லுவோம். ஒரு வகையான விலங்கு மான் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற இணைகள்லாம் சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டா அமைச்சர்லாம் வராது. சரிங்களா? மண் என்றால் மன்னன், அரசன். அவனது அரசன். தலைவன் அப்படின்னு சொன்னால் மண், தலைவன் என்ற பொருள் இருந்தாலும் மண்ணு தான். மான் அப்படின்னா விலங்கு குறிக்கக்கூடிய சொல்லு. ஆண் வராது, விலங்கு வராது. இந்த இதுல விலங்கு வரும், ஆண் வராது. தலைவன் வரும், பறவை வராது. விலங்கு வரும், அமைச்சர் வராது. சரியான பொருத்தம் வினாயன் 26க்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து வினாயன் 27 எல்லாமே அளபடை சொற்கள். அதுக்கான பொருத்தம் கேட்டிருக்காங்க, பொருள் கேட்டிருக்காங்க. தூய் என்றால் தூவி. வெறி, வெறினா அஞ்சி. தளி என்றால் தழுவி. நசை, நசைனா விரும்பி. நசைனா விருப்பம், நசை அப்படின்னா விரும்பி. சரியான பொருத்தம் 1, 2, 4, 3. 1, 2, 4, 3 ஆப்ஷன் ஏல இருக்கு. நான் 27க்கு விடை ஏ. 28 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான கலைச்சொல் என்ன என்றால் நிரல் மொழி. சரியான கலைச்சொல் நிரல் மொழி. சரிங்களா? அடுத்து வினாயன் 29 தனிநிலை மொழி. இதுக்கு சரியான கலைச்சொல் ஐசோலேட்டிவ் லாங்குவேஜ். ஆப்ஷன் ஏ. உட்பிணைப்பு நிலை மொழி. இதற்கு இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜ். இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜ். ஒட்டுநிலை மொழி. ஒட்டுநிலை மொழி. அக்ளூனேட்டிவ் லாங்குவேஜ். அக்ளூனேட்டிவ் லாங்குவேஜ். குறியீட்டு மொழி. மார்க்அப் லாங்குவேஜ். அப்ப பொருத்தி பார்க்கலாமா? 1, 3, 2, 4. 1, 3, 2, 4. 1, 3, 2, 4. ஆப்ஷன் ஏழு. வினாயன் 29க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா பார்க்கலாம். முற்றுப்புள்ளி இடம்பெறும் இடங்களில் பொருந்தாத ஒன்று கேட்டிருக்காங்க. முற்றுப்புள்ளி எங்கெல்லாம் வரும்? சொற்றொடர்ல இறுதியில வரும். ஒரு வாக்கியம் நிறைவு பெற்றால் முற்றுப்புள்ளி. முகவரியினுடைய இறுதி, ஒரு முகவரியை முடிக்கும் பொழுது இறுதியில முற்றுப்புள்ளி வைப்போம். அடுத்து நாள் இறுதி, ஒரு நாளை மென்ஷன் பண்ணி ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இறுதியில எனக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். சி சொல்லலாம். அடுத்து சிறு தலைப்பு இறுதி, சப்டாபிக்.
சிறுதலைப்பு இறுதியில என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி முக்கார் புள்ளியை தான் இடுவோம் இல்லையா? முக்கார் புள்ளியை இடுவோம். சிறுதலைப்பு இறுதியில முக்கார் புள்ளி தான் இடுவோம், முற்றுப்புள்ளி வராது. சொற்குறுக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சொல்லுவோம். சொற்குறுக்கம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்னது முற்றுப்புள்ளியை நாம பயன்படுத்துவோம். அப்புறம் பேரினுடைய தலைப்பெழுத்து சொல்லும் பொழுது முற்றுப்புள்ளியை பயன்படுத்துவோம். சிறுதலைப்பு அப்படிங்கிற இடத்துக்கு பொருத்தமானது கிடையாது முற்றுப்புள்ளி. வினாயன் 30க்கு எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா சிறு தலைப்பு என்பது பொருந்தாது. அடுத்து வினாயன் 31 வலிமை என்னும் பொருள் தரும் இணைகளும் பொருந்தாத ஒன்றை தேர்க என்று கூறியிருக்கிறார்கள். பார்க்கலாம். வீறு என்றால் வலிமை, உரம் என்றாலும் வலிமை. பொருந்தாத ஒன்றை கேட்டிருக்காங்க. திண்மை என்றாலும் வலிமை, நோன்மை என்றாலும் வலிமை. அடுத்து மதுகை என்றாலும் வலிமை, மொயம்பு என்றாலும் வலிமை. நடலை என்றால் துன்பம் என்று பொருள். விரை என்றால் மனம் என்று பொருள். அப்ப பொருந்தாத ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்த் ஆப்ஷன். வினாயன் 31க்கான விடை ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து வினாயன் 32 பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? பாக்கி என்றால் நிலுவை என்று பொருள், விஞ்ஞானம் என்றால் அறிவியல் என்று பொருள், பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் என்று பொருள். பேருந்து நிலையம் என்று கூற வேண்டும். பேருந்து நிறுத்தம் என்றால் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்பை தான் பேருந்து நிறுத்தம் என்று கூற வேண்டும். போஸ்ட் ஆபீஸ் என்றால் அஞ்சலகம். இப்ப பொருந்தாத இணை என்று பார்த்தால் 32க்கு விடை சி. பொருந்தாத இணை சி தான் எனது தவறாக இருக்கு. அடுத்து பார்க்கலாமா? வினாயன் 33 வினையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். பாடி முடித்தால். வினையற்றம்னா நமக்கு தெரியும், ஒரு எச்சம் வினையை கொண்டு முடியுது அப்படின்னா வினையற்றம். பாடி முடித்தால் இகர இற்று வினையற்றம். ஓகே, மற்ற இதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாமா? நடிக்கும் நடிகன். நடிகன்கிறது பெயர்ச்சம், அப்ப இது பெயரெச்சம். நடிக்கும் நடிகன். வீசிய தென்றல். அடுத்து வந்தான் வீரன். இந்த நடிக்கும் நடிகனும் வீசிய தென்றலும் என்னது? தென்றல்ங்கிறது பெயர்ச்சம், நடிகன்கிறது பெயர்ச்சம். ரெண்டுமே என்னது? வினையற்ற தொடர். பெயரற்ற தொடர். ரெண்டுமே என்னது? பெயரற்ற தொடர். இது பாருங்க, வந்தான் வீரன்கிறது வினைமுற்று தொடர். வந்தான்கிறது வினைமுற்ற ஒரு தொடர். எதை வச்சு தொடங்குது? வினைமுற்ற வச்சு தொடங்குது, அப்ப வினைமுற்று தொடர். பெயரச்சத்தை வச்சு தொடங்குது, பெயரச்ச தொடர். இது மட்டும்தான் வினையச்சத்தை வச்சு தொடங்குது, இதுதான் வினையச்ச தொடர். சரிங்களா? 33க்கான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து பின்வரும் பத்தியை படித்து கீழ்கொண்ட வினாக்களுக்கு விடையளிக்க கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? முதல் கேள்வி, பொங்கலுக்கு தலைநாள் எவ்விழாவாக கொண்டாடப்படுகிறது? பொங்கலுக்கு தலைநாள் முந்தைய நாள் என்னன்னு கேட்கிறாங்க. போகி. போகியை அடுத்து வரும் விழா யாது அப்படின்னு கேட்கிறாங்க. போகியை அடுத்து என்ன வரும்? பொங்கல் தான் வரும். பொங்கல். அடுத்து பொங்கல் புது நாளில் பொங்கலிடும் பொழுது விடைபெறுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அப்ப வீட்டில் உள்ள பழம்பானைகள். பழமை கூட்டல் பானைகள் பண்பு பெயர்ல கொடுத்திருக்காங்க. பழமை கூட்டல் பானைகள். சரியா? அப்ப என்னது? பழைய பானைகள் தான் என்னது? விடைபெறும். பழைய பானைகள் விடைபெறும். புது பானைகள்ல தான் என்னது? பொங்கல் நடைபெறும், பால் பொங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். பொங்கல் என்று பெண்கள் ஆடும் நடனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன நடனம் ஆடுவாங்க? பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறவை நடனம் ஆடுவாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குறவை நடனம் ஆடுவாங்க. அடுத்து பொங்கல் திருநாளில் பூவும் புகையும் பொங்கலும் கொண்டு யாரை வணங்குவதுன்னு கேட்டிருக்காங்க. யாரை வணங்குவாங்க? இல்லுரை தெய்வத்தை வணங்குவாங்க. இல்லுரை அப்படின்னா இல் கூட்டல் உரை, இல்லத்தில் உரையக்கூடிய
தெய்வம். வீட்டு தெய்வம் சொல்லுவாங்கல்ல, அந்த இல்லுரை தெய்வம்ங்கிறது இது அதுதான். வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வம், இல்லுரை தெய்வம். எங்களுடைய குடும்ப கடவுள், குடும்ப தெய்வம் அப்படின்லாம் சொல்றாங்களே, அந்த குலசாமின்னு சொல்றாங்களே, இந்த குலசாமியை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 39, கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் இயற்றாத நூல் அங்கே 1000 தீவு அங்கே இருக்குன்னே அவர் இயற்றியது ராச தண்டனை. நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ராச தண்டனை. மாங்கனி. ஆனா கொய்யாக்கனிங்கிறது யாரு எழுதுன? பெருஞ்சி திறனார், பாவலரேறு பெருஞ்சி திறனார் எழுதிய ஒரு புத்தகம். பெருஞ்சி திறனார் எழுதிய நூல் கொய்யாக்கனி. அப்ப பொருந்தாதது அப்படின்னா 39க்கு 4th ஆப்ஷன். ராச தண்டனை கம்பருடைய அம்பிகாவதி, கம்பருடைய மகன் அம்பிகாவதிக்கு சோழ மன்னன் என்னது தண்டனை கொடுத்த அந்த விஷயத்த அழகா பாடியிருப்பார் ராச தண்டனை. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தார். 40வது நீரோடையில் விளையாட நீந்தி மனம் ஆர்வம் கொள்கிறது. சரி போல இருக்கும், ஆனா நமக்கு இந்த நீந்திங்கிறது எச்சம், அது கரெக்டா வர்றதை பாருங்க. நீரோடையில் நீந்தி விளையாட, நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறது. ஆர்வம் கொள்கிறது கரெக்டா இருக்கு. 4th ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. மற்ற இதெல்லாம் பாருங்க. மனம் நீரோடையில் விளையாட ஆர்வம் நீந்தி கொள்கிறது, மனம் நீந்தி நீரோடையில் கொள்கிறது, ஆர்வம் விளையாட. சரியான வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா 4th ஆப்ஷன். அடுத்து 41 நீலுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைத்தது. நீலுழைப்புங்கிறது ஒரு பண்பு சொல். அப்ப அதை பிரிக்கிறோம், பண்பு பெயர் வெளிப்படும் மாதிரி. நீள் கூட்டல் உழைப்பு எப்படி வரும்? நீள் கூட்டல் உழைப்பு. நீளு கூட்டல் உழைப்புன்னா வராது, நீளு உழைப்பு அப்படின்னு வந்துடும். இவங்கிற உடம்படுமை வரணும். அப்ப ஒரு மாதிரி மீன் உழைப்பு வராது, நீள் கூட்டல் அழைப்பு வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. நீள் கூட்டல் உழைப்பு உடலோடு உயிர் ஒன்றி நீள் உழைப்பு. உடலோடு உயிர் ஒன்றி என்ன ஆயிரும்? நீள் உழைப்பு என்று மாறிடும். இப்ப வினாயன் 41க்கு சரியான விடை 4th ஆப்ஷன். அடுத்து 42 தொடர் வகையை அறிதல், தவறான இணையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? இது எல்லாமே விளைவு வாக்கியங்கள். விளைவு வாக்கியம் எப்படி இருக்கும்? வாழ்த்துதல், வைதல், வேண்டல், ஏவல். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், ஏவல். இந்த பொருள்ல தான் இந்த விளைவு வாக்கியங்கள் வரும். பார்க்கலாம். புத்தகத்தை தான், ஏவல். புத்தகத்தை எடுத்து தான் சொல்றாங்க, ஏவல். புத்தகத்தை தருக, பணிவா கேட்கிறோம், வேண்டுதல். புத்தகத்தை தர வேண்டும், இந்த இடத்துல என்னது வேண்டும்ங்கிற வார்த்தையை வச்சே தெரியுது, வேண்டுதல். தீமை ஒழிக, இது என்ன சொல்றாங்க? வேண்டாம்னு என்ன பண்றாங்க? வெறுக்கிறாங்க. வைதல், திட்டுதல். வைதல் பொருள்ல வந்திருக்கு, ஆனா இங்க என்னது வேண்டுதல் பொருள் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் என்னது தவறா இருக்கு. என்ன வரணும்? வைதல் பொருள் சொல்லியிருக்காங்க. அப்ப எது தவறான இணை அப்படின்னு பார்த்தோம்னா 4th ஆப்ஷன். வினாயன் 42க்கான விடை டி. அடுத்து பார்க்கலாம். 43 ரிச் இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ரிச் அப்படின்னா மலைமுகடு. சமவெளினா நெய். உதாரணம் டிக்கெட். பள்ளத்தாக்குனா வேலி. அடுத்து வினாயன் 44 வாழ் என்னும் வேற்றொல்லுக்கு வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து, வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் நிற்கக்கூடியதான் வினையாளனின் பெயர். முக்காலத்துக்கும் வரும், 3 இடத்திலும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். பார்க்கலாம். திணை, பால், எண்ணிடம் இதெல்லாம் உணர்த்தும். வாழ் அப்படிங்கிறது வேற்றல். வாலிய அப்படிங்கிறது என்னது? வாலிய அப்படிங்கிறது வேங்கோள் வினைமுற்றா சொல்லலாம். வாழ்ந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. வாழ்ந்தவள் அப்படிங்கிறது வினையை குறிக்காம வினை செய்த நபரை குறிக்குது. அப்ப இதுதான் என்னது? வினையாளனின் பெயர்.
வாழ்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், தல் விகுதி தொழிற்பெயர். அப்ப வினாயின் 44க்கான விடை ஆப்ஷன் சி. அடுத்து வினாயின் 45 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். பார்த்தோம்னா திருக்குறள்ல கொடுத்திருக்காங்க, தக்கார் தகவலார் எச்சத்தால் அவரவர் என்பது. தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால். இப்ப அகர வரிசையில தான் நம்ம என்ன பண்ண போறோம், வரிசைப்படுத்த போறோம். அப்ப அவரவர் ஆள்ல தொடங்கியிருக்கா, எச்சத்தான், இச்சுக்கு அடுத்துதான் இன்னு வரும் இல்லையா, 2 எகரம் இருக்கு. அப்ப இச்சுக்கு அடுத்துதான் இன்னு வரும். எச்சத்தாள் என்பது. இக்குக்கு தக்கார் தகவில 2 தகரம் இருக்கு, இக்குக்கு அடுத்துதான் என்னது காவல். தகரம் ஒரே மாதிரி இருக்கு, அடுத்த எழுத்த பாக்குறோம். இங்க இக்கு இருக்கு, இக்கு கூட்டம் 6. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட். அப்ப 45க்கு அகர வரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா சி தான் கரெக்டா இருக்கும். வினாயன் 45க்கான விடை என்ன அப்படின்னா சி. 46 பார்க்கலாம். வினாயன் 46 சரியான மரபு சொல் இணைய தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. இலைப்பெயர் அத்தி, சரி அகத்தி. அகத்திக்கு என்ன வரும், கீரை வரும். அகத்தி கீரை அப்படிதான் சொல்லுவோம். தென்னை ஓலை, தென்னை ஓலைன்னு தான் சொல்லுவோம், இலைன்னு சொல்ல மாட்டோம். பலா இலை, பலா வாழை எல்லாத்தையுமே என்னது இலைன்னு தான் சொல்லுவோம். முக்கணிகளையும் இலைன்னு தான் சொல்லுவோம். வேம்பு புளி எல்லாத்தையும் இலைன்னு தான் சொல்லுவோம். மூங்கில் தோகைன்னு சொல்ல மாட்டோம். கரும்புக்கு தான் தோகை சொல்லுவோம். மூங்கிலுக்கு என்னது, மூங்கில் இலை, மூங்கில் இலைன்னு தான் சொல்லுவோம். அப்ப 46க்கு சரியான மரபு பெயரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் தான் சரியா இருக்கு. வினாயன் 47 பார்க்கலாம். வலியின் இளமையான் வள்ளுருவம் என்ற கருத்தை வலியுறுத்த வள்ளுவர் தரும் உவமை. வள்ளுவர் என்ன உவமையை பயன்படுத்தி இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த குறளை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, முற்று பெற செய்தோம் அப்படின்னா முழுமையா வாட்சி பாருங்க. வலியின் இளமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தூண், புலியின் தூண், புலியின் தூண் போர்த்து மேய்ந்தற்று. என்ன சொல்றாங்க, பெற்றம் பசுவானது புலியினுடைய தோலை மேய்ந்து போர்த்தி கொண்டு புள்ளை மேய்வது போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வலியின் இளமையர், இப்ப மனதுல வலிமை இல்லாதவர்கள், மன வலிமை இல்லாதவங்க நவக்கோலம் கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு பசு புலியினுடைய தோலை போர்த்தி கொண்டு புள்ளை மேய்வது போல. அந்த உவமை எங்க இருக்கு, 4th ஆப்ஷன். 47க்கு விடை டி. சரிங்களா. அடுத்து 48 கோடிட்ட இடத்தை நிரப்புக. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எதுன்னு கேட்கிறாங்க. எது, நடுவு நிலைமை. எதை வச்சு சொல்றோம், வள்ளுவருடைய குறள். சரிங்களா. தக்கார் தகவிலா என்பது, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அப்ப ஒருத்தர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா அப்படிங்கிறது இல்லையா, தக்கார் தகவிலாருங்கிறது அவருக்கு பின்னால் எஞ்சி நிற்கக்கூடிய, அவருடைய செயலால் எஞ்சி நிற்கக்கூடிய பழியாலும் புகழாலும் தான் எனது கொல்லப்படும். தக்கார் தகவலார் அவர் நடுவுநிலைமை உடையவரா இல்லையா அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லணும். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது அப்படின்னா, ஒரு நபரினுடைய நடுவு நிலைமை, அவருடைய செயலினால் வெஞ்சி இருக்கக்கூடிய பழி புகழ், இந்த 2 விஷயத்தை வச்சுதான் கண்டறிய முடியும். 48க்கான விடை சி. அடுத்து 49 தொழிற்பெயரில் பொருந்தாத ஒன்றை தேர்க.
இதெல்லாம் தொழிற்பெயர்ல கொடுத்திருக்காங்க. ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்கு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். புகழ்ச்சி எல்லாத்துலயுமே வேற்றொல் பாருங்க, எல்லாமே சி விகுதி இருக்கு. சி விகுதி தொழிற்பெயர்லையும் இருக்கு, பண்பு பெயர்லையும் இருக்கு. இப்ப தொழிற்பெயரா இருந்துச்சுன்னா அதனுடைய பகுதி எப்படி இருக்கும்? பண்பை பண்பு பெயராக இருந்துச்சுன்னா அதனுடைய பகுதி பண்பை உணர்த்தும். தொழிற்பெயராக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பகுதி ஒரு வினை எளியாக இருக்கும். இப்ப பாருங்க, புகழ்ச்சி புகழ் கூட்டல் சி. ஆட்சி ஆள் கூட்டல் சி, ஆட்சி. மாட்சி எப்படி வரும்? மான் கூட்டல் சி, அப்படிதான் வரும். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? நகர நகர புணர்ச்சியில வல்லினம் வரும் பொழுது இந்த நகரம் என்னாகும்? நகரமாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ரெண்டகரம் என்னவா மாறிச்சுன்னு பார்த்தோம். ரெண்டகரம் என்னவா மாறி இருக்கும்? என்னுடைய இன வல்லினமாக இருந்துச்சு அப்படின்னா இற்றாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இங்க என்னது? வல்லினம் வந்திருக்கு, இட்டாக மாறி இருக்கு தன்னகரம். இகழ்ச்சி இகழ் குட்டழ்ச்சி அப்படின்னு வரும். ஆட்சி ஆள் குட்டழ்ச்சின்னு வரும். இது மட்டும் மான், மான்னா பெருமைன்னு அர்த்தம். மான்னா பெருமை, மாண்புமிகு சொல்றாங்க, ஆட்சிமை தங்கிய சொல்றோமா? மான் அப்படின்னா பெருமையை சொல்லக்கூடிய சொல். பெருமைங்கிறது பண்பை உணர்த்தக்கூடிய சொல். தொழிற்பெயர்ல எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே தொழிற்பெயர் தான். ஆப்ஷன் சி மட்டும் என்னவாக இருக்கு? பண்பு பெயராக இருக்கு, பண்பு பெயராக இருக்கு. அடுத்து பார்க்கலாம். வினாயன் 50 கோடிட்ட இடத்தை நிரப்புக. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்ன? எச்சம். ஒரு சொல் முற்று பெற்றுச்சுன்னா முற்று. ஒரு முற்றுச்சொல் எச்ச பொருளை வந்துச்சுன்னா முற்றுச்சம். வினை எச்சம்ங்கிறது என்னது? ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினை எச்சம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடியது பொதுவாகவே கேட்டாங்க. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடியது எச்சம். வினாயன் 50க்கான விடை 51 பார்க்கலாம். தவறான இணைகளை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. எது தவறான இணை? தவறான இணையை தேர்ந்தெடு. இயற்கை கவிஞர். இயற்கை கவிஞர் யார்? இயற்கை கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசன். தாரா பாரதி என்ன சொல்லும்? கவிஞாயிறு. கவிஞாயிறு. காந்திய கவிஞர் யாரு? நாமக்கல் கவிஞர் தான் காந்திய கவிஞர். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கன். காங்கிரஸ் கவிஞர், ஆஸ்தான கவிஞர், அரசவை கவிஞர் எல்லாமே ராமலிங்கனார சொல்லுவோம். அடுத்து மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா. அடுத்து புரட்சி கவிஞர் அப்படின்னு யாரு சொல்லுவோம்? பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு சுப்பரத்தினம் கொடுத்திருக்காங்க அவருடைய இயற்பெயர். அப்ப 51ல எது தவறான இணை அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 51க்கு விடை ஏ. 52 பார்க்கலாம். பொருந்தாத எச்ச சொல் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எச்சம் தான். என்ன பொருந்தாம இருக்கு? மாட்டிய, கலங்கிய, அழகிய, பார்த்த, இது எல்லாமே எச்சம் தான். ஏதாச்சும் பெயரெச்சம் இணையச்சம் அந்த பாகுபாடு இருக்கான்னு பார்த்தோம்னா எல்லாமே என்னது? பெயரெச்சமாகத்தான் இருக்கு. அப்ப பெயரெச்சத்துல தென்னிலை பெயரெச்சமா குறிப்பு பெயரெச்சமான்னு பார்த்தோம். தென்னிலை பெயரெச்சம்னா காலம் காட்டும் இல்லையா? செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த 6 விஷயத்தையும் உணர்த்தும். அதே இது குறிப்பு பெயரெச்சமாக இருந்துச்சுன்னா பண்பை மட்டும் உணர்த்தி நிற்கும், காலத்தை வெளிப்படையாக காட்டாது. பார்க்கலாம். மாட்டிய பிரிச்சு பாருங்க. மாட்டு கூட்டல் இன் கூட்டல் எய் கூட்டல் ஆ, இறந்த காலத்தை உணர்த்து. கலங்கிய, கலங்கு கூட்டல் இன் கூட்டல் எய் கூட்டல் ஆ, இறந்த காலத்தை உணர்த்து. அழகிய, அழகு கூட்டல் எய் கூட்டல் ஆ. அடுத்து பார்த்த, பார் கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஆ, இத்து இறந்த காலத்தில். எல்லாமே இறந்த காலம் காட்டக்கூடிய தென்னிலை பெயரெச்சங்கள். இது மட்டும் என்னது? பண்பை மட்டும் உணர்த்தக்கூடியது, காலத்தை உணர்த்தல. சரியா? இது மட்டும் என்னவாக இருக்கு?
குறிப்பு பெயரெச்சமாக இருக்கு. எல்லாமே தென்னில பெயரெச்சம், இது மட்டும்தான் என்னது குறிப்பு பெயரெச்சமாக இருக்கு. பொருந்தாத எச்ச சொல் கேட்டிருக்காங்க. 52க்கு பொருந்தாதது எது அப்படின்னா சி. அடுத்த வினா 53 ஒரு ஓர் என்ற சொற்களால் நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. நமக்கு உயிரிழத்துல தொடங்கக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி ஒன்றுங்கிறது ஓர்னு சரிங்களா, உயிர்மை எழுத்துல தொடங்கக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி ஒன்றுங்கிறது ஒரு என்று உருகும். அப்ப உயிரெழுத்துல தொடங்கும் பொழுது ஊர், ஊரின் நடுவில் ஊர் ஆலமரம் இருந்தது. இதுக்கு பொருத்தமான தெரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா சி. 53க்கு ஆப்ஷன் சி. 54 நாளை நான் மதுரைக்கு வாரேன், இது எவ்வகை தொடர்ந்து கேட்டிருக்காங்க. தொடரினுடைய வகையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. நாளை நான் மதுரைக்கு வாரேன், வாரேன்னா என்ன அர்த்தம், எதிர்மறை பொருளை சொல்லியிருக்காங்க. வா, அதுதான் என்னது வருன்னு குறுகி இருக்கும். வாரேன் ஆ குட்டல் ஏன் இந்த மாதிரிதான் பிரியும். வாங்குறது வருன்னு மாறினது விகாரம், ஆ குட்டல் ஏன். இப்ப பெரும்பாலும் ஆங்கிற எதிர்மறை இடைநிலை என்னது, இந்த எதிர்மறை இடைநிலை வாங்குறது என்னது வரு அப்படின்னு மாறி இருக்கும். அந்த வருங்கிறது வா அப்படின்னு மாறி இருக்கும். ஏன்னா இந்த வாரு அப்படிங்கிறதுல வார் இந்த மாதிரி மாறும் கடைசியில. ஏன் அப்படின்னா உயிர் வரும் குரல் மெய் விட்டு ஓடும். அந்த வாருங்கிறது உயிர் வரும் குரல் மெய் விட்டு ஓடி இப்படி இருக்கும். எப்பவுமே இந்த ஆளுங்கிற எதிர்மறை இடைநிலை அடுத்து வரக்கூடிய விகுதி உயிரெழுத்துல தொடங்குது அப்படின்னா தன்னுடைய எதிர்மறை பொருளை நிறுவி கெட்டு போனது. தன்னுடைய எதிர்மறை பொருள் நெகட்டிவ்ல அந்த வார்த்தையை எதிர்மறை பொருளாக்கணும், எதிர்மறை பொருளாக்கிடுச்சு. தன்னுடைய பொருளை நிறுவி கெட்டு போனது. இரு குட்டல்வி வாரேன் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. எதிர்மறையா மாறி இருக்குன்னு சொல்லு. கட்டளை தொடரான்னு கேட்டா கிடையாது, செயற்பாட்டு தொடரான்னு கேட்டா கிடையாது, உடன்பாட்டு தொடரா கிடையாது. நேர்மறையில இருந்தா தான் உடன்பாட்டு தொடர். எதிர்மறையில இருக்கு. 54க்கு போர்த் ஆப்ஷன் தான் சரியாக இருக்கும். 55 பொறுத்துக சொற்களுடைய கூட்டு பெயர் கேட்டிருக்காங்க. கம்பம், சரி, கம்பம், கம்பம், கம்பு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கம்பு தான் என்னது கம்பம் சொல்லியிருக்காங்க. கம்பு, கம்பு கூட்டல் கொள்ளை, சரியா, கம்பு கூட்டல் கொள்ளை, கம்பை தான் சொல்லியிருக்காங்க. கம்பங்கொள்ளை, ஆப்ஷன் பி. ஆழம், ஆலமரம் இருக்கக்கூடிய ஆள், ஆழம், ஆழம்னா ஆழ்மரம், ஆலமரம், அதை என்ன சொல்றாங்க காடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து இழுப்பை, இழுப்பைங்கிறது தோட்டம், இழுப்பைங்கிறது தோட்டம். கீரை என்ன சொல்லுவோம் பாத்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பொறுத்தனோம்னா 3 4 2 1 3 4 2 1. இப்ப சரியான தெரியும் ஆப்ஷன் ஏ. இது எல்லாமே கூட்ட பெயருக்கான மரபு பெயரை சொல்ல சொல்லியிருக்காங்க. 55க்கு ஆப்ஷன் ஏ. 56 பார்க்கலாமா. பொருத்தாத இணையை பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் நூல், வீரமாமுனிவர் எழுதிய நூல் பரமார்த்த குறுகதை சரியாக இருக்கு. தேவனைய பாவனர் எழுதினதுதான் தமிழர் திருமணம். அடுத்து திருவிக்க அவர்கள் எழுதிய நூல் சைவ திறம். தெரிஞ்சு திருநாள் எழுதியனும் தமிழ் சோலையும் கொடுத்திருக்காங்க. தமிழ் சோலை யார் எழுதியனும் திருவிக்கா எழுதியனும் தான் தமிழ் சோலை. தமிழ் சோலைங்கிறது திருவிக்கா எழுதியனும், திருவிக்கா எழுதியனும். தெரிஞ்சு திருநாள்ங்கிறது தவறாக இருக்கு. இந்த தெரிவு தவறு. அப்ப பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டா போர்த் ஆப்ஷன் தான் சரியான விடையாக இருக்கும். 56. ஏன்னா 57 சரியான இணையை தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாத்துக்கும் சரியான பொருள் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. மரி அப்படின்னா எதை சொல்லலாம், மான் குட்டிய மரின்னு சொல்லுவாங்க, சரியாகத்தான் இருக்கிறது. திரை அப்படின்னா கப்பம் சொல்லியிருக்காங்க. திரை அப்படின்னா அலையை சொல்லலாம். அதே என்னது வேற எதை சொல்லலாம், திரைனா திரை, திரைச்சீலையை சொல்லலாம். திரைச்சீலை இருக்கு, திரைச்சீலை திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா கப்பம் அப்படிங்கிறதுக்கு சரியான இது என்ன அப்படின்னா வல்லின ரகரம் வரணும். திரை. செரு, செருனா என்னது
போர் என்ற பொருள். சரிங்களா? போர் என்று பொருள். அப்ப வயலுக்கு செரு வள்ளின ரூ போடணும். குறுகுனா பறவை அப்படின்னு பொதுவாக சொல்லலாம், அல்லது அன்னம் சொல்லலாம். அன்னம் அல்லது அன்றில் பறவை அன்னம் அல்லது அன்றில் பறவை சொல்லுவாங்க, அதை சொல்லலாம். அல்லது நாரையை சொல்லலாம். நாரை, குறுகு, அன்றில், அன்னம். பெரும்பாலும் நாரை சங்க இலக்கிய பாடல்கள் சொல்லியிருப்பாங்க. பறவை, அன்றில், நாரை. சுருங்கு அப்படின்னா என்ன பொருள்? அப்ப அதுக்கு சுருங்குனா சரி. குறுகு அளவு சிறிதாகு அப்படிங்கிறதுக்கு வல்லின போடணும். அடுத்து வினா. அப்ப 57க்கு எது சரியாக இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்கு. 58 பதி என்ற வேற்றொலின் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? பதி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக இருக்கணும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக. பெயரெச்சம் எல்லாமே என்னது? பெயரெச்சமாகத்தான் இருக்கு. எதிர்மறை பெயரெச்சமா? இது பதிந்த நேர்மறையாக இருக்கு. பதிக்காத, பதியாத, பதியா. ஈறுகட்டு எது இருக்குது? இப்ப பதியாத அதுல ஈறு கட்டுச்சுன்னா பதியா அப்படின்னு இருக்கு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈற்றில் உள்ள பெயரெச்சத்தினுடைய ஈறு கட்டு ஒரு பெயரெச்சமாக இருக்கு. 58க்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 59 கேள் என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சமும் வினையெச்சமும் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? கேள்ங்கிறதுக்கு முதல்ல பெயரெச்சம், இரண்டாவது வினையெச்சம். கேட்ட பெயரெச்சம், ஆனா கேட்டதுங்கிறது வினைமுற்று ஒன்றொன்றால பிடிக்கக்கூடிய வினைமுற்று. கேட்கும் எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பெயரெச்சம். ஆனா என்னது? கேட்டதுங்கிறது வினைமுற்று. கேளும்னா எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய பெயரெச்சம். கேட்டுங்கிறது வினையெச்சம். கேட்டு அப்படிங்கிறது வினையெச்சம், கேட்டங்கிறது பெயரெச்சம். இங்க கேட்டிருக்கிறது என்னது? முதல்ல பெயரெச்சம், ரெண்டாவது என்னது? வினையெச்சம். அப்ப முதல்ல பெயரெச்சமும் ரெண்டாவது வினையெச்சமும் இதுலதான் இருக்கு. ஏன்னா இதுல மாறி இருப்பாரு. முதல்ல வினையெச்சம், ரெண்டாவது தான் என்னது? பெயரெச்சம் இருக்கு. அப்ப இது வராது. 59க்கு விடை என்ன அப்படின்னா சி. அது பார்க்கலாமா? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்ற தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் என்று கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை யாரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்ற தமிழினுடைய பெருமையை பறைசாற்றியவர் யாரு அப்படின்னா 60க்கு விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து 61 எதிர்காலம் காட்டும் வினைமுற்று தொடரை தேர்தல் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? அப்ப எதிர்காலம் காட்டக்கூடிய வினைமுற்று தொடர் எல்லாமே வினைமுற்று தொடர். பகுபத உறுப்பிலக்கணம் படி நம்ம பிரிக்கும் பொழுதுதான் அந்த வினைமுற்று தொடருக்கான காலம் காட்டக்கூடிய இடைவெளியை கண்டறிய முடியும். உண்டனன், உன் குட்டல், இட்டு குட்டல், அன் குட்டல், அன். உன் பகுதி இட்டு இறந்த கால இடைநிலை. அண்ணு சாரி, அண்ணுங்கிறது ஆண்பால் வினைமுற்று. அண்ணுங்கிற சாரி வந்துருச்சு அப்படின்னா ஆண் வராது. அண்ணு வந்துருச்சுன்னா வரக்கூடிய விகுதிகள் அண்ணனு முடியும், அல்லது ஆளுங்கிறது அண்ணனு முடியும், ஆறுங்கிறது என்னது? அர் அப்படின்னு முடியும். அண்ணுங்கிற சாரியை எடுத்து விகுதிகள் வரும்பொழுது இப்படித்தான் முடியும். உண்டனன், உன் குட்டல், குட்டல், அன் குட்டல், என். உன் பகுதி இட்டு சந்தி இறந்த கால சாரி. இட்டுங்கிறது இறந்த கால இடைநிலை, அண்ணுங்கிறது சாரி, என் ஏன்னு வராது. அண்ணுங்கிற சாரியை எடுத்து வரையில ஏங்கிறது எல்லுன்னு குறுக்கும். சரிங்களா? எண்ணுங்கிறது என்னது? தன்மை ஒருமை வினைமுற்று இருக்குது. இட்டு இறந்த கால இடைநிலை காட்டிடுச்சு. உண்கின்ற நாள், உன் குட்டல், இன்று குட்டல், அன் குட்டல், அன். இப்படித்தான் பிரிக்கணும். பிரிக்கும் பொழுது உன் பகுதி இன்றுங்கிறது என்னது? நிகழ்காலத்தை காட்டக்கூடியது அன். நிகழ்காலத்தை காட்டக்கூடிய விகிதி அன்னுங்கிறது சாரி, அண்ணுங்கிறது எனது ஆண்பால் வினைமுற்று விகிதி. ஒன்பன், ஒன் குட்டல்,
இப் குட்டல் அன். உன் பகுதி இப்ப எதிர்கால இடைநிலை. அண்ணுங்கிறது என்னது? ஆண்பால் வினைமுற்று விகுதி. இது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? எதிர்காலம் காட்டக்கூடியது. அப்ப எதிர்காலம் காட்டக்கூடிய இடைநிலை எதுல இருக்கு? இங்கதான் இருக்கு. அப்ப 61க்கு சரியான விடை 4th ஆப்ஷன் டி. அடுத்து 62 வேர்ச்சொல் பெருக. தருகுவன் அப்படிங்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் எதுக்கு கேட்டிருக்காங்க? தருகுவன் அப்படிங்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. சரி, உண்குவன் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு புக்ல தருகுவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க, புது புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. இப்ப உண்குவன் அதே போல பிரிச்சோம் அப்படின்னா ஒன் குட்டல் கு குட்டல் எவ் குட்டல் என், உண்குவன். அப்ப சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? சாரியை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இதுக்கு வேர்ச்சொல் என்ன வரும்? உங்கு வருமா? வராது. உண்டா கரெக்டா இருக்கு. பூங்கிறது சாரி. அப்ப 62க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. உண்டங்கிறது பெயரெச்சம், உண்டுங்கிறது வினையெச்சம், உருகுங்கிறது சாரியோட சேர்ந்து இருக்கு, அது வராது. 62க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்ததுனா 63 பார்க்கலாம். தென்திரை எழினி அப்படிங்கிறத பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. தெற்கு குட்டல் திரை குட்டல் எழினி வருமா? வராது. தென்திரை அப்படின்னு சொல்லல, இது எதை உணர்த்துது? பண்பை உணர்த்துது. அப்ப தென்னை கூட்டல் திரை கூட்டல் எழினிங்கிறது சரியாக இருக்கும். எப்படி புணர்ந்து இருக்கும் அப்படின்னா அந்த சொல்ல வருமானம் பார்ப்போமா? ஈறுபுதல் விதிப்படி மை விதிக்கணும். அப்புறம் நகர நகர புணர்ச்சிகள் அதுபடி தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆயிரும்? இந்த தீங்கிறது வள்ளினம்ங்கிறது நகரத்துக்கு ஏற்றாற் போல தகர நகர புணர்ச்சியின் அடிப்படையில தீயாக மாறி இந்த தன்னகர ஒற்றுக்கு ஏற்றாற் போல இனமாக அந்த தானா புணர்ச்சி அடிப்படையில அந்த தகரம் தீங்கிறது தீயாக தெரியும். தென்திரை எழினி. இங்க உயிரும் ஒன்றாது, அதனால உடம்படும் மெய்யாக ஈ வரும். ஈ கூட்டல் ஏ என்னவாக ஆகும் அப்படின்னா ஏ. தென்னை அப்படின்னா தெளிவுன்னு பொருள், திரை அப்படின்னா அலையின் பொருள், எழினி அப்படின்னா இது தெளிவு என்று பொருள், இதுக்கு பேரு அலை என்று பொருள், இதுக்கு திரைச்சீலை என்று பொருள். எழினி அப்படின்னா திரைச்சீலை என்று பொருள். தெளிந்த அலையானது திரைச்சீலை போல தெரிகிறது என்று சொல்லியிருப்பாரு. ஓகே, அடுத்த பார்க்கலாம். அடுத்த அப்ப 63க்கு சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 63க்கு சரியான விடை அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த வினா பார்க்கலாம். 64 பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அவன் படித்தான். அவன் படித்தான். படித்தான்ங்கிற வினைமுற்றை வச்சு காலத்தை பார்ப்போம். படித்தான் படிக்குட்டல் இக்குட்டல் ஆண். அப்ப இத்துங்கிறது சந்தி, இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை. இப்ப இறந்த காலத்தை உணர்த்துது, சரிதான். படிக்கிறாள் திரு அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலை வந்திருக்கு இல்லையா? அப்ப இது நிகழ்காலம். படிக்கின்றான், இதுல கின்றுங்கிற நிகழ்காலம் வந்து நிகழ்காலம் காட்டக்கூடிய இடைநிலை வந்திருக்கு. ஆனா என்னது? இறந்த காலம்னு கொடுத்திருக்காங்க. இங்க நிகழ்காலம்னு இருக்கணும். அப்ப இது என்னது? தவறாக இருக்கு. படிப்பாள் அப்படின்னு இருக்கு. இப்பங்கிறது எதிர்கால இடைநிலை, எதிர்காலம் காட்டுது. அப்ப பொருந்தாத ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. 64க்கு விடை என்ன? ஆப்ஷன் சி. படிக்கின்றாங்கிறது நிகழ்காலம் வரணும், இறந்த காலம் கொடுத்திருக்காங்க. சோ அதை தவிர. அடுத்த வினா பார்க்கலாம். வினா 65 செம்பன் அடி அத பிரிச்செழுத சொல்லியிருக்காங்க. அதான் செம் குட்டல் பொன் குட்டல் அடி அப்படின்னு பிரிக்கலாமா? செம்பு குட்டல் பொன் குட்டல் அடின்னு பிரிக்க கூடாது. செம்பன் அப்படிங்கிறது இங்க செம் எதை சொல்லுது? பண்பு உணர்த்து. அப்ப எப்படி தெரியும்? செம்மை அப்படின்னு தான் தெரியும். அப்ப செம்மைங்கிற மாதிரி தெரியக்கூடியது எது இருக்கு? செம்புலாம் வராது, சரிங்களா? அதனுடைய உலகத்தை சொல்லலாம் செம்மை. அதான் என்னது? பொருள் வருமா? பொருள்னு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்படிதான் இருக்கும். செம்மை குட்டல் பொன் குட்டல் அடி. எப்படி புணர்ந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஈறுபோதல் விதிப்படி மை விதி கெட்டது. செம்பொன் அடி. இப்ப தனிக்குறி முன் ஒற்று உயிர் வரி
இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி இன்னும் வந்திருக்கும். உடலோடு உயிர் ஒன்றி நான் வந்திருக்கும். அப்ப செம்பொன் நடி, செம்பொன் நடி, பொன்னடி அப்படின்னு வந்திருக்கும். 65க்கான விடை செகண்ட் ஆப்ஷன் டி. சரி, செகண்ட் ஆப்ஷன் டி. 66வது கேள்வி பார்க்கலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. சூழி, சூழி என்னும் அணிகலன் எதை சொல்லுதுன்னு சொல்றாங்க? சூழி அப்படிங்கிறது தலையில் அணியக்கூடிய அணிகலன் இல்லையா? காலில் அணியக்கூடியது கழல், கழல் அணிவாங்க. சிலம்பு, கிண்கிணி, கிண்கிணி, நெற்றியில சூட்டி, நெற்றியில் அணியக்கூடியது சூட்டி. காதுல குண்டலம் அணிவாங்க, குண்டலம். புலை, புலை அணிவோம். இடையில ஒரு அணிகலன் அணிவோம் இல்லையா? அரைஞான், அரை நான் கயிறு, அரைநான் கயிறு, அரைநான். அரைநான் தான் என்னது? அரைநான் தான் இடையில அணியக்கூடிய அணிகலன். அப்ப 66க்கு சரியான விடை தேர்ட் ஆப்ஷன் சி. அடுத்து 67 பிரித்து எழுதுக. ஆழ நெடுந்திரை ஆறு, ஆழ நெடுந்திரை ஆறு. அப்ப பார்த்தோன்னே நெடுந்திரைங்கிறது பண்பு உணர்த்துது. அப்ப நெடுமைங்கிற ஒரு வாக்கியம் வார்த்தை ஆழ நெடுந்திரை. ஆழ நெடுந்திரை நெடுன்னு வருமா? வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நெடுமை வரும், ஆழம் நெடுமை. திரையா அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா இது வர்றதுக்கு வாய்ப்பு. ஆழம் குட்டல் நெடுமை குட்டல் திரை குட்டல் ஆழ் எப்படி புணர்ந்திருக்கும்? ஆழம் மகர ஈற்று புணர்ச்சியின்படி என்ன பண்ணும்? மகர விட்டு கெட்டு புணரும், கெடாமல் புணரும், பிரிந்து புணரும் பார்த்திருக்கோம். அதன் அடிப்படையில மகர விட்டு கெட்டுருச்சு. ஆழ. நெடுந்திரை எப்படி வந்துச்சு? ஈடுபோதல், பண்புங்கிறதுனால ஈடுபோதல், மை விகுதி கட்டுச்சு. அப்புறம் இனமின்மை தோன்றும், நடு. அடுத்து திரை குட்டல் ஆறு, ஆறு உயிரோடு உயிர் ஒன்றாது இல்லையா? ஐவழி எவ்வும் எகரவற்று வந்துருச்சு. ஈயு குட்டல் ஆ யானும் மாறி, யானும் மாறி இருக்கும். அப்ப ஆழு நெடுந்திரை ஆறு. 67க்கு சரியான விடை ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து 68 பிளேரைட், இணையான தமிழ்ச்சொல் கேட்டிருக்காங்க. இதுக்கு இணையான தமிழ்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா நாடக ஆசிரியர் தான் இணையான தமிழ்ச்சொல். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். வினா எண் 69 சொற்றொடரை பிரித்து காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்கதனை கூறியதில், எக்கதனி கூறியதில் எல்லாமே திருக்குறள்ல இருந்து எடுத்த ஒரு வாக்கியம். எக்கதனி. அப்ப இது எது வரும்? எக்கு கூட்டல் அதனில் கூட்டல் கூறியது. அப்ப நம்ம சேர்த்து பார்க்கல இந்த சொல்லு ஆகும். அந்த மாதிரி எதை பிரிச்சிருக்காங்க, பிரித்தால் பொருள் தருதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். எக்கு கூட்டல் அதனில். ஓகே, ஆனா கூறியத்தில் வருமா அப்படின்னு கேட்டா வராது. எல் கூட்டல் அதனில்னு வருமா? வராது. எக்கு கூட்டல் அதனில் கூட்டல் கூறியது கூட்டல் இல், இது கரெக்டா இருக்கு. எக்கு கூட்டல் அதனில். இது என்னது? ஆயுதத்தொடர் குற்றி எழுதுகிறோம். இப்ப உயிர் வரும் உக்குரல் நீ விட்டு ஓடும். எக்கு. அப்ப எக்கு கூட்டல் உள்ள உயிர் வரும் உக்குரல் நீ விட்டு ஓடும். எக்கு, எக்கு கூட்டலா. அடுத்து லகர லகர புணர்ச்சி படிச்சிருக்கோம் இல்ல? இந்த லகர லகர புணர்ச்சியில வல்லினம் வரும் பொழுது இந்த லகரம் என்னவாய் ரகரம் ஒற்றாக மாறும் இல்ல? அப்ப இங்க வல்லினம் வந்திருக்கு. அப்ப இல்லுங்கிறது என்னது? இர்ராக மாறி இருக்கு. அதே போலதான் கூறியது அப்படிங்கிறது உயிர்த்தொடர் குற்றி எழுதுகிறோம். பாருங்க, வன்தொடர் குற்றி எழுதுறதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து பார்த்தோம்னா யா இருக்கு, உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா உயிர்த்தொடர் குற்றி எழுதுகிறோம். அப்ப என்ன? உயிர் வரி உக்குரல் மெய்விட்டு போடும், உகரம் கட்டு இத்து குட்டலி தி அப்படின்னு மாறி. இது எக்கதல் அப்படிங்கிறது வராது, நெல்லு கூறியதெல்லாம் வராது. அப்ப 69க்கு சரியான விடை அப்படின்னா சி தான் சரியான விடை. அடுத்து 70 நாட்டை காப்பாற்ற வேண்டிய அரசனை குடிகளை துன்புறுத்துகிறான். இத்தொடருக்கு ஏற்ற உவமை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஏற்ற உவமை கேட்டிருக்காங்க. பார்க்கலாம்.
நச்சு மரம் பழுத்தது போலவா? கிடையாது. விழலுக்கு இறைத்த நீர் போலவா? கிடையாது. தரிசு நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சுவது போல? கிடையாது. வேலியை பயிரை மீது, வேலியை பயிரை மீது. 70க்கு ஆப்ஷன் சி சரியான விடையாக இருக்கும். கொக்குக்கு கூம்பும் பருவத்து என்னும் ஓமையால் விளக்கப்படும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஓமைக்கு என்ன சொல்றாங்க? கூம்பும் பருவத்து, வேண்டிய காலம் வரை காத்து இருக்கிறது. அது சரியான விடை பி தான் சரியான விடை. 71க்கு பி தான் சரியான விடை. 72 நீர்மேல் எழுத்து போல ஓமையால் விளக்கப்படும் பொருள் கேட்டிருக்காங்க. நீர்மேல் எழுத்து நிலை இல்லாம, நிலையற்றது. 72க்கு சரியான விடை பி, செகண்ட் ஆப்ஷன். 73 ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கணும் கேட்டிருக்காங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. எதிர்பாராத நல்வாய். பழம் நழுவி பால்ல விழுகிறது என்னது? எதிர்பாராத நல்வாய்ப்பு. நல்வாய்ப்பு, ஆனா அதை நாம எதிர்பார்க்கவே கிடையாது. நல்ல எதிர்பாராத விருந்துலாம் கிடையாது. பயனற்ற செயலும் கிடையாது. செல்வச் செழிப்பும் கிடையாது. 73க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நல்வாய்ப்பு, ஆனா அது நம்ம எதிர்பாராத நல்வாய்ப்பு. வினா எண் 74 பார்க்கலாம். யானை புக்க புலம்புல. யானை புக்க புலம்புல, இதுல இந்த உவமை என்ன பொருள் தருதுன்னு கேட்டிருக்காங்க. யானை புக்க புலம், இது பிசிராந்தையா, 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 பாண்டியன், பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை சொன்ன அறிவுடை நம்பி அவருக்கு அறிவுரை சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு யானை தமித்து ஒரு வயல்வெளிக்குள்ள புகுது அப்படின்னா இருக்கிற எல்லா நெல்லையும் என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிட்றத விட அதனுடைய காலில் பட்டு, உண்பதை விட அதனுடைய காலில் பட்டு வீணாகக்கூடிய நெல்லினுடைய அளவு அதிகமாக இருக்கும். அது போலதான், சரியா? அது போலதான் யானை அது காலில் பட்டு வீணாவதை போல கொஞ்சம் கொஞ்சமா தான் வரி விதிக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக குடிகள் மீது வரி விதிக்க கூடாது அப்படிங்கிறத அறிவுரையா சொல்லியிருப்பாரு பிசிராந்தையார். அதுல அந்த யானை சாப்பிடுவதை விட வீணாவது அதிகம். காய்நெல் அறுத்து, அந்த பாடல் இப்படிதான் தொடங்கும். காய்நெல் அறுத்து கவளம் கொளினே, அறுத்து கவளம் கொளினே அப்படின்னு அந்த பாடல் தொடங்கும். கொளினே, அதுல கடைசியில என்னது? தான் உண்ணான் உலகமும் கொடும் என்று அந்த பாடல் முடியும். இது பொருள் என்ன அப்படின்னா என்னது? வீணாக்குவது. இதனுடைய பொருள் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. யானை புக்க புலம்புல, யானை தனித்து ஒரு வயல்வெளியில அந்த நெல்மணிகளை எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சிச்சு, உண்ண வேண்டும் என்று நினைத்தால் அது உண்பதை விட அதனுடைய காலில் பட்டு வீணாகக்கூடிய நெல்மணிகள் தான் அதிகமாக இருக்கும். அதே வயலை அறுவடை செய்து நாம் யானைக்கு கவலமாக ஊட்டினால் பல நாட்களுக்கு அந்த யானைக்கு உணவளிக்கலாம் என்ற ஒரு பொருளை அழகாக கூறியிருக்கிறார் பிசிராந்தையார். 74க்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா பி, வீணாக்குவது. அடுத்து கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. உடலோடு உயிர் ஒன்றுவது இயல்பு. சரியா? அப்ப அதுக்கு ஆப்ஷன் ஏ சரியாதான் இருக்கு. இன்குட்டலாம் நான். அப்ப இது வராதா? கலனுடைய களம்ங்கிற சொல்லுதான் என்னது? ஈற்றுப்பொலியாக கலன்னு வந்திருக்கும். ஆனா சேர்த்து எழுதும் பொழுது களம் குட்டலால் களம் அல்லால் மா வந்துடும். இங்க என்ன சொல்ல கொடுத்துருக்காங்க? கலன் அல்லால் இன்னும் குட்டல் நான் தான் வரும். ஸோ அப்ப 75க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து இரண்டாம் வேற்றுமையை எத்தகைய பொருளில் வந்துள்ளது என பொருத்த சொல்லியிருக்காங்க. சினத்தை விடுத்தல். ஸோ இரண்டாம் வேற்றுமை என்னென்ன பொருள் வரும்? ஆக்கல், அழித்தல், நீத்தல், ஒத்தல், உடைமை, இந்த மாதிரி பொருள்ல வரும். சினத்தை விடுத்தான் என்னது? நீத்தல். சினத்தை கைவிட்டுட்டான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து புகழை உடையவன்
இது என்னது? உடைமை பொருள்ல வந்துருக்கு. வீட்டை இடித்தான், அழித்தல் பொருள்ல வந்துருக்கு. அடுத்து நெல்லை விளைவித்தான், ஆக்கல் பொருள்ல வந்துருக்கு. விடை என்ன வரும்? 3, 2, 1, 4. 3, 2, 1, 4. 3, 2, 1, 4 எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. இப்ப 76க்கு சரியான விடை, 76க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து 77 பார்க்கலாம். வேற்றல் கொடுத்து வினைமுற்று அறிதல். வேற்றல் என்ன கொடுத்திருக்காங்க? வா. என்ன கேட்டிருக்காங்க? வினைமுற்று கண்டுபிடிச்சிருக்காங்க. வந்தவன். வந்தவன்கிறது என்னது? ஒரு வினைமுற்று என்னது? வினையை குறிக்காமல் வினை செய்த நபரை குறிக்கிறது. அப்ப இது என்னது? வினையால் அடையும் பெயர். வருதல் தல் விகுதி உள்ள தொழிற்பெயர். வருவான், இது என்னது? எதிர்காலம் காட்டக்கூடிய ஒரு வினைமுற்று. ஆப்ஷன் சிங்கிறது சரியாக இருக்கு. வந்தானே, வந்தான் கூட்டம் ஐ, ஒரு வினைமுற்று வேற்றுமை ஒரு ஏற்றும் ஏற்காமல், சரியா, வினை செய்த நபரை குறிக்குது அப்படின்னா அது வினையால் அடையும் பெயர். இதுவும் வராது. அப்ப 77க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து பார்க்கலாம். 78 தமிழ் செய்யுள் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தொகுத்தவர் ஜி.பு. தமிழ் செய்யுள் களம்பகத்தை தொகுத்தவர் ஜி.பு. அடுத்து 78க்கு சி. 79 எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வற்றல் என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல். வற்றல், வற்றல்னா வாடி போதல், வறண்டு போதல். வற்றல்னா இங்க என்னது? தளிர்த்தல். வற்றல் மரம் தளிர்த்தற்றுன்னு வள்ளுவரே சொல்லியிருப்பாரு இல்லையா? அப்ப வற்றல் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தளிர்த்தல். அடுத்து 79க்கு செகண்ட் ஆப்ஷன். 80க்கான விடையை பார்க்கலாம். குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் முறையை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. எடு ஈடு. எடுங்கிறது ஒரு வினை, எடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஏடு, ஏடுன்னா நிறைய சொல்லலாம். நாளிதழ் அப்படிங்கிறத ஏடு அப்படின்னு சொல்லலாம். எடுங்கிறதுக்கு கையால் பற்று சொல்லலாம், எடுத்தல் சொல்லலாம். ஆனா கண்ணிமே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. மற்ற இதெல்லாம் சரியான பொருத்தம் கிடையாது. இப்ப 80க்கு ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியான விடை. அடுத்து 81 பார்க்கலாம். கூற்றுகளை ஆராய்க. வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 வாரங்களில் உருதுமொழியை கற்றார். எத்தனை வாரங்கள்ல? 2 வாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 வாரங்கள் கிடையாது, 2 மாதங்கள். 2 மாதங்கள்ல தான், 2 திங்கள், 2 மாதங்கள்ல தான் அவர் என்னது